அந்த கிராமத்துல அப்பதான் அந்த திருவிழா தொடங்கி இருந்தது. ஒரே ஒளி விளக்கு, மக்கள் கூட்டம்னு பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஒரே திளைப்புல இருக்கு. அந்த சந்தோஷத்தின் திளைப்புல அந்த ஒரு தகப்பன் வந்து மகளை கையை பிடிச்சு கூட்டு போறாரு. அந்த பொருட்காட்சி முழுக்க சுத்தி காமிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இங்க பாருமா, அங்க பாருமா, இங்க பாரு ராட்டணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கிறாரு. அந்த பொருட்காட்சியெல்லாம் முடிச்சுட்டு இரவு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த தகப்பன் கேட்கிறாரு, அவனுக்கு அவ்வளவு காமிச்சேனே, நீ ஒரு பொருட் கூட என்கிட்ட வேணும்னு கேட்கவே இல்லையே கடையில அப்படின்னும் போது அந்த மகள் சொன்னாலாம், அப்பா எல்லா கடைகளுமே உங்களோட ஒசரத்துல தான் போட்டிருந்தாங்க. சின்ன பசங்க எங்களால எதையுமே எட்டி பார்க்கவே முடியலப்பா. அதனாலதான் நான் எதுவும் சொல்லல, வெறும் கட்டை தான் தெரிஞ்சதுனோடனே சொல்லியிருந்தா நான் உனக்கு தூக்கி இருந்திருப்பலடா கண்ணு, ஏன் சொல்லல அப்படின்னு. இல்லப்பா, 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது மகிழ்ச்சியா இருக்கணும், நீ மகிழ்ச்சியா இருந்தாலும் அது போதும் அப்படின்னாலும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கை பிடிச்சு கூட்டிட்டு போறோன்ற ஒரே காரணத்துக்காக அவர்களின் பார்வையும் நம்மளோட பார்வையும் ஒன்னா இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அழகு என்பது பார்ப்பதில் அல்ல, எதை பார்க்கிறோம் என்பதில் தான். தமிழ் அறிவோம், தமிழ் ஆர்வம்.